அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் மார்கழி மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். இந்த மார்கழி மாதம் 2025 கடைசி வருஷம், 2026 ஆரம்பம், ரெண்டும் கலந்துதான் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமான விசேஷங்கள், உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் இந்த மாதம் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறாங்க. இது ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மைன்னு தான் சொல்லணும். எப்பயுமே கிரகங்கள் நிறைய நன்மைகளை செய்வது ஒரு சில தீய பலன்களையும் நமக்கு எல்லாருக்கும் செய்கிறதுக்கு தான் செய்வாங்க. அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் இந்த மாதம் உங்களுடைய 2ஆம் இடத்துல இருக்கார். பொதுவாகவே 2ஆம் இடம் அப்படின்னாலே நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் இதுக்கு முன்னாடி பணமாகவோ பொருளாகவோ இல்லைன்னா கூட இந்த மாதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ 2ஆம் இடம்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மணி ரொட்டேஷன் உங்களுக்கு நல்லா இருக்குது. யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ பேச்சின் மூலமாக ஏணி அதெல்லாமே உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு இதெல்லாம் பணம் இதுக்கு முன்னாடி வராமல் இருந்துச்சோம், எதிர்பாராத பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அன்எக்ஸ்பெக்டட் மணி. ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்துருக்கக்கூடிய உங்களுக்கு ரொம்ப நாளாக முன்னோருடைய சொத்து இருந்து அது கிடைக்காம இருக்க, அல்லது முன்னோருடைய சொத்துலேருந்து பண வரவு பொருள் வரவு வராமல் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு உண்டு. அது இல்லாமல் எனக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்கிறவங்களுக்கு மனைவி கணவன் மூலமாக ஏதோ ஒரு வருமானங்கள் உங்களுக்கு வரும். அதுக்குமே வாய்ப்பு குறைவாக இருக்கிறவங்களுக்கு வராத பணங்கள், குறிப்பாக யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக பென்ஷன் பணம் வரல, பிஎஃப் பணம் வரல, கிராஜுவேட்டி வரல, இன்சூரன்ஸ் வரல, அரியர்ஸ் பணம் வரல, டிவிடெண்ட் வரல, இந்த மாதிரி வராத பணங்கள் அத்தனையும் வர்றதுக்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ, ஸோ ரொம்ப நாளாக இடம் வாங்கணும்னு நினச்சவங்க, இது மார்கழி மாதம் நல்லா நான் வச்சுங்க, மார்கழி மாதம் இடம் வாங்கணும்னு நினச்சவங்க, வண்டி வாங்கணும்னு நினச்சவங்க, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு வாய்ப்புகள் ஆட்டோமேட்டிக்காக உருவாவதற்கான வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் ஒரு புது வரவு வர்றதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க, லாபம் இல்லைங்கிறவங்களுக்கு இந்த மாதம் விவசாயத்தால் மகசூல் லாபம் இருக்குது. அது இல்லாமல் பெரிய லெவலில் நான் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன், அதாவது பெரிய லெவலில் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு, அல்லது மாஸ் ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸு, அதுக்கு தகுந்த ப்ராஃபிட்டு இதெல்லாமே விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. அது இல்லாமல் ரொம்ப நாளாக யாரெல்லாம் அம்மாவுடைய ஒரு அன்பை அல்லது ஒரு ஆதரவை எதிர்பார்க்குறேன், அம்மாட்டிருந்து பண வசதி எதிர்பார்க்குறவங்களுக்கு அது கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த மாதம் உண்டு. இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷனில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். புதுசாக உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி பிரேக்கப்பான லவ் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு இத்தனையும் இருக்குது. ஃபியூச்சரில் உங்களுடைய லவ் மேரேஜில் முடியும். ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. இந்த மாதம் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், குழந்தைகள் பிரிய வேண்டிய காலம், அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், குழந்தைகளால் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் இருக்குது. இது வரைக்கும் கிட்ஸை எதிர்பார்த்து இருக்கிறவங்க, கிட்ஸுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதம் அதற்கான ஃபேவரபிளான மாதமாக இது இல்லை. ஸோ இந்த மாதத்தில் தேவையில்லாத அன்வான்ட் திங்கிங், தேவையில்லாத உங்களுடைய ஆசைகள் கொஞ்சம் நிறைவேறுவதில் தடைகள் இருக்குது. எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருந்தால் கூட அந்த என்டர்டெயின்மெண்ட்லேயுமே நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. அதனால் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் பொறுமை நிதானமாக இந்த மாதம் இருங்க. ஸோ இந்த வாரத்தில் பெருசாக நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், கிரிப்டோ கரன்சியாக இருக்கட்டும், கேசினோவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப கவனம். விட்டதை பிடிக்க நினைக்காதீங்க. ஏன்னா நம்முடைய பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்குது. நம்ம கண்ணு முன்னாடியே பணம் பொருள் பறிபோன மாதிரியான காலம், அதனால் அடைக்கி வாசிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி நல்லாவே உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்போர்ட்ஸில் கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம். கலைத்துறையில் இருக்கீங்கன்னா பப்ளிசிட்டி இருக்குது, வருமானங்கள் நார்மல். இந்த மாதம் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நீங்கள் சர்வீஸில் இருந்தாலும் சரி,
கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் ஆர் எனி அதர் ரெஃபீட்டட் கன்சர்ன் எதில் ஒர்க் பண்ணாலும் ஜாப் நல்லா இருக்குது, பட் சனி 5ல் இருக்கிறதுனால வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு பக்கம் வேலையில் உங்களுக்கு என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் அத்தனையும் கிடைக்கும். ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ, அரியர்ஸோ, ஹைக்கோ இதெல்லாம் கிடைக்கும். இன்னொரு பக்கம் உங்களுடைய 5ஆம் இடத்தை சனி கையில் வச்சுட்டே இருக்கார். அப்படி இருந்தாலே வேலையை பற்றிய ஒரு பயம், ஃபியரிங் உங்களுக்கு இருக்கும். இல்லை வேலையில் வெளியே சொல்ல முடியாத ஸ்ட்ரகிள் இருக்குது, பலது வேலையில் லீவ் போடுறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் வேலையில் இருக்கிறவங்க கவனம். இந்த மாதம் யாருக்கெல்லாம் குரானிக்காக டிசீஸ் இருக்குது, நோய் இருக்கோ, உங்களை பொறுத்த வரைக்கும் நோயுடைய தன்மை ஒரு பக்கம் குறையும். முதல்ல சொன்னேன் உங்களுடைய ஹெல்த் விஷயத்தில் கவனம்னு. இன்னொரு பக்கம் சனி இருக்கா, நோயுடைய தன்மை குறைக்கும். நோயுடைய தன்மைன்னா பெரிய லெவலில் மருந்து மாத்திரை சாப்பிட்றேன், மெடிசன் சாப்பிட்றேன், இது வரைக்கும் மருந்து சாப்பிட்டும் குணமாகலை நோய் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் பரவாயில்லாமல் இருக்கும். அதான் அதில் உள்ள விஷயம். ஸோ அது மட்டும் இல்லை, எனக்கு பெருசாக கடன் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு, லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குங்கிறவங்களுக்கு இந்த மாதம் எதிர்பாராத விதமாக கடன் குறைவதற்கான வாய்ப்பு இதெல்லாம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பிஸ்னஸ் நல்லா இருக்குது. யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ ஓரளவுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா போத்தார் சைடு 2 பேருமே லாபத்தை அடைவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இருந்தால் கூட யாருக்காவது இந்த மாதம் நீங்கள் பணம் கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வராது. அது மட்டுமல்ல, நம்முடைய பொருள் பணம் பறிபோன மாதிரியான காலகட்டங்கள். அதனால் அடக்கி வாசிங்க. நீங்கள் பெரிய சர்வீஸில் இருக்கலாம் அல்லது பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே இந்த மாதம் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் என்பது உங்களுக்கு இருக்கும். அது மாதிரியான மனநிலைகளை மாற்றுங்க. ஸோ வேலை கிடைக்கிறது பெரிய விஷயம், பிஸ்னஸ் பண்ணுறது பெரிய விஷயம். அதனால் அது விஷயத்தில் நீங்கள் இருக்கிறது இறைவன் கொடுத்தது அப்படின்னு நினைங்க, அது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட அந்தரங்கமான வாழ்க்கை அல்லது விஷயங்களை மற்றவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணாதீங்க. பின்னாடி இதெல்லாம் உங்களுக்கு பெரிய பிரச்சனையில் வந்து நிற்கும். ஸோ ஏன்னா உங்களுடைய 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறது நல்லதில்லை. அதனால் அது விஷயத்தில் நீங்கள் கவனம். இந்த மாதம் உங்களுடைய ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனில் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பாஸ்போர்ட் வீசாவில் என்ன நல்லதுக்குன்னு நினைங்க. வெளிநாட்டு தொடர்பில் சின்ன சின்ன பிரச்சனை இருக்குன்னா அதை பற்றியெல்லாம் ஒன்றும் பெருசாக ஒரி பண்ணாதீங்க. யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இந்த மார்கழி 14க்கு அப்புறம் உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க, சகோதரி இருக்காங்கன்னா அவர்களால் நன்மை. உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய பெண் நண்பர்களால் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம் இது அத்தனையுமே விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் என்டர்டெயின்மெண்ட்ங்கிறது எதிர்பாராத விதமாக இருக்கும். எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறையா இருக்குது. அதை அனுபவிப்பதற்கான மனநிலை தான் உங்களுக்கு இருக்காது. ஸோ அதனால் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் ஒரி பண்ணிக்காதீங்க. எவ்வளவு ஸ்மூத்தாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு பண்ணுங்கள். இந்த மாதம் புதிய முயற்சிகள் எதுவும் நமக்கு பெருசாக சக்ஸஸ் ஆகாது. நல்லா ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த மாதத்தில் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மா வழிபாடு ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் துர்க்கையை நல்லா தரிசனம் பண்ணுங்கள். சித்தர்கள் வழிபாடை அதிகப்படுத்துங்க. வாய்ப்பு இருக்கிறவங்களாம் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.